ரஜினி, கமல், விஜயகாந்த்னு நட்சத்திரங்களோடு ஜோடி போட்டு நடித்த பிரபல நடிகையிடம் சிறப்பு தரிசன ஆசை காட்டி 1,50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ஜோடியிடம் மோசடி செய்த தமிழக PRO சிக்குவாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ரெக்க கட்டி டான்ஸ் ஆடிய பிரபல நடிகை ரூபினியிடம் திருமலாவில் சிறப்பு தரிசன ஆசை காட்டி 1,50,000 ஆட்டையை போட்டிருக்கிறார் ஒரு மர்ம ஆசாமி. கடவுளின் மீது அதீத பக்தி கொண்ட நடிகையை குறிவைத்து ஏழுமலையானின் அருகிலேயே நின்று 1 மணி நேரம் ஆறத் தழுவி அற்புத தரிசனம் பெறலாம் என மூளைச்சலவை செய்து விபூதி அடித்திருக்கிறார் அந்த ஆசாமி. தரிசனம் முதல் தங்கும் விடுதி வரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே வசூல் செய்து தலைமறைவான கில்லாடியின் பின்னணியை தெரிந்து கொள்ள நடிகையின் புகார் மனுவை புரட்டினோம். ரூபினி 80-90களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த உச்ச நடிகை. விஜயகாந்தின் கூலிக்காரன் திரைப்படத்தில் அறிமுகமான ரூபினி ரஜினிகாந்தின் மனிதன், கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் என பல முன்னணி நட்சத்திரங்களோடு நடித்து வசூல் வேட்டையாடினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்த ரூபினி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாக வளர்ந்து தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1994ஆம் ஆண்டோடு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு மோகன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார். நடிகை ரூபினிக்கு என்ன ஆச்சு, எங்கே போனார் என அவரின் ரசிகர் பட்டாளம் ஏக்கத்துடன் காத்திருந்த நேரத்தில்தான் சமீப நாட்களாக இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக செயல்பட தொடங்கியிருக்கிறார். 55 வயதாகும் நடிகை ரூபினி தற்போது மும்பையில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பரதநாட்டியம், குச்சிப்புடி நடனம் கற்றுத்தரும் பள்ளியையும் மும்பையில் நடத்தி வருகிறார். ரூபினி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர். அதிலும் திருப்பதி ஏழுமலையான் என்றால் ஏகபோகம். அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வைத்திருந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரூபினிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற நபர் அறிமுகமாகி இருக்கிறார். வேலூரில் உள்ள பிரபல கோவிலின் PROவாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். திருமலா தேவஸ்தான அதிகாரிகளுடன் தனக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சிறப்பு தரிசனத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாகவும் ரூபினியிடம் கூறி ஆசை காட்டியுள்ளார். முதலில் இதனை நம்ப மறுத்த ரூபினியிடம் தமிழக மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த பல VIPகளுடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை காட்டி அவர்களின் குடும்பத்திற்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை நான் தான் செய்து தருகிறேன், அனைவரும் தனக்கு நெருங்கிய நண்பர்கள் என பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். இதனால் உங்களையும் குடும்பத்துடன் ஏழுமலையானின் அருகிலேயே நிற்க வைத்து அவரின் அருள் நேரடியாக உங்கள் மீது படும்படி தரிசனம் செய்ய வைக்கிறேன் என ஆசையை தூண்டியுள்ளார். வெங்கடாச்சலபதியின் தீவிர பக்தையான ரூபினி இதை கேட்ட மாத்திரத்தில் சுவாமியை காணும் ஆசையில் கணவர், மகள் உட்பட 3 பேர் தரிசனம் செய்ய எவ்வளவு ஆகும் என கேட்டுள்ளார். 3 பேர் கருவறை அருகில் நின்று தரிசிக்க 77,250 ரூபாய் கொடுக்க வேண்டும் என சரவணன் கூறிய அடுத்த நிமிடம் அக்கவுண்டிற்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தங்கும் விடுதி கட்டணமாக 15,000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். இப்படியாக சிறுக சிறுக கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் வரை நடிகையிடம் இருந்து கறந்திருக்கிறார் சரவணன். குறிப்பிட்ட தேதியில் தரிசன டிக்கெட் உங்களுக்கு வரும் என கூறி சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு சரவணனிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. இன்று நாளை என அலைகழித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் டிக்கெட்டும் வரவில்லை. சரவணன் அழைப்பையும் எடுக்கவில்லை. தரிசனத்திற்காக பணம் கட்டி காத்திருந்த நடிகை ரூபினிக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ரூபினி ஆந்திர தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கிறார். தன்னை போல் இனி வேறு எந்த பக்தரையும் சரவணன் ஏமாற்றாமல் இருக்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
மேலும் இதுகுறித்து திருமலா தேவஸ்தானத்திடமும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் 2 மாநில அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தினால் சரவணன் இன்னும் எத்தனை பேரிடம் இப்படி மோசடி செய்து பணம் பறித்திருக்கிறார் என்று தெரியவரும். பிரபல நடிகையிடம் ஏழுமலையானின் அருகிலேயே 1 மணி நேர சிறப்பு தரிசனம் என புருடா விட்டு 1,50,000 அபேஸ் செய்த சம்பவம் வெங்கடாச்சலபதியின் பக்தர்களிடையே பகீர் கிளப்பி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.